जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुम्. அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். நமது கடந்த வகுப்பில் கடைசியாக அன்னையார் சொல்கிறாரு அந்த சீடர்கிட்ட, குருதேவர் பேரில் யாரெல்லாம் அவரை நினச்சி அவரை சரணடைஞ்சு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அவர் கண்டிப்பாக காப்பார். அவர் இந்த இடத்துல அந்த சன்னியாச சீடர்களை சொல்லியிருந்தாலும் பொதுவாக இது எல்லாருக்குமே பொருந்தும். பக்கம் 393 அம்மா சொல்லியிருக்காங்க. சீடருக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் கொஞ்சம் சந்தேகமாக வந்துகிட்டு இருந்தது. இப்போ நீ இருக்காம எங்கள் கஷ்ட நஷ்டம்னா வந்து நேராக உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவோம். நீ ஏதாவது ஆறுதல் மொழி சொல்கிறேன், இல்லைன்னா ஏதாவது வழி காட்டுவேன். நீ நாளைக்கு உன்னோட உடல் விட்டு போனதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போவோம், யார் எங்களை காப்பாற்றுவாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் இருந்தது. அவர் சின்ன யங் ஏஜ் தான் இருந்தாலும் அவர் பொதுவாகவே அதை கேட்குறாரு. நாளைக்கு எங்களுக்குன்னு சிரமங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துலேயும் சில மக்கள் இல்லற பக்தர்களும் இருப்பாங்க. ஸோ அவையெல்லாம் சார்பாக கேட்கும்போது அம்மா தெளிவுபட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் எதுக்கு பயப்படுறீங்க? குருதேவரை நம்பி வந்தவங்க யாருமே குருதேவர் அருளுக்கு பாத்திரமாகாமல் போனது கிடையாது. அவர் எல்லாரையும் அவர் காப்பாற்றுவார். பொதுவாக எல்லா மக்களும் நலனுக்காக வந்திருந்தாலும் அவரை நினச்சி வந்தவங்களே, அவரை நினச்சி வாழ்கிறவங்களே அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படி பண்ணால் அது அந்த குருதேவருக்கே பாவம், அவருக்கே அது அவமானம் அப்படின்னு சொல்கிறார். அம்மா அதே லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அம்மா ரொம்ப அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்பினார் கெடுவதில்லைங்கிறது மாதிரி உண்மையிலேயே அவரை நினச்சி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போதிலிருந்தே அதுக்கான ஒரு பாதுகாப்பு நமக்கு வந்துடும். ஆனால் சில கஷ்டங்கள் நம்முடைய செயல்களின் பலனால் வந்தால் அதை தாங்கிறதுக்கு சக்தியை தருவாங்க. இதை அந்த லாஸ்ட் கிளாஸில் சொன்னால் இதனுடைய கண்டினியூட்டி தான் எனக்கு வரப்போகுது. அடுத்தது உத்போதன் ஜூலை 7, 1912. சீடர் கேட்குறாரு, அம்மா முதல் ஒரு நாள் நீங்கள் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் நடக்கிற தேருக்கு நீங்கள் குரூப்பை எல்லாம் போகணுன்னு முதல்ல ஒரு பேச்சு வந்தது. நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, அம்மா அப்பா முதல்ல அப்படி இருந்தது, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குமே, ஏதோ காலரா வேறு ஏதாவது நோய் வந்துடும் போல் இருக்குது. இந்த வயசில் நான் போய் அது கஷ்டமாயிடக்கூடாது, உங்களுக்கு சிரமமாயிடக்கூடாது. ஸோ அதனால் நான் இப்போ போகலப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. நம்ம எந்த வயசில் எங்கே எப்போ போகலாங்கிறதுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கைங்க. போகணும், அதுக்கான ஆரோக்கியம் சூழ்நிலை நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நிறைய பேர் ஒரு அன்சீசனில் கேதார் பத்ரிக்கெல்லாம் போகிறேன்
அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய சிரமங்கள் இருக்குது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதை வருஷம் வருஷம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி ரிஸ்க் எடுத்து போக வேண்டிய அந்தந்த கட்டத்தில் அந்தந்த இடத்துக்கு போகிறது நல்லது. கூட்டமாக இருக்கிற இடத்துல வயசானவங்க போகணுன்னா பாதுகாப்போடு போகணும். இல்லைன்னா கஷ்டம், யாரோ தள்ளி விட்டுட்டாலும் இதாகிடும், அது பேலன்ஸ் கிடச்சி. அதுக்கு அம்மா நான் இந்த வாட்டி போகலப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சீடர் திரும்ப கேட்குறாரு, அம்மா நீ அங்கே அந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல என்ன தரிசனம் பார்த்தீங்க? அம்மா முதல்ல போயிருக்காங்க 1911 அம்மா பூரிக்கு வந்தாங்க. அங்கே வந்துட்டு தான் அங்கேருந்து சென்னைக்கு வந்தாங்க. ஸோ அம்மா கிட்ட இவர் கேட்குறாரு, அதில் என்ன தரிசனம் பண்ணீங்க அப்படின்னாரு. அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு கனவில் அங்கே சிவபெருமானை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சீடர் கேட்குறாரு, அம்மா அது ஜெகநாதர் விஷ்ணுவுடைய இதாச்சு, நீங்கள் சிவபெருமானை பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஆமாப்பா, 1000 சால கிராமங்கள் இருக்குது, அதில் ஜெகநாத சிவ அமர்ந்திருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நமக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். பூரி ஜெகநாதர்னா நம்ம ஜெகநாதர் தான். அப்படி சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரு, அஷ்டமி நாட்களில் பூஜை நடக்கும். அங்கே பக்கத்தில் விமலா தேவின்னு சொல்லி துர்கையினுடைய இன்னொரு அம்சம். விமலா தேவிக்கு பக்கத்துலேயே பூஜை நடக்கும். மகா அஷ்டமி நாள், மகா அஷ்டமி நம்மளை மகா அஷ்டமி பண்ணுறோம். மகா அஷ்டமி நாளில் அங்கே விமலா தேவிக்கு துர்கைக்கு பலி கூட கொடுக்குறாங்க. வட இந்தியாவிலெல்லாம் பலி கொடுக்கறதெல்லாம் பொதுவாக பழக்கத்தில் இருக்குது. வேலூர் மட்டும் சிறப்பாக பூஜை நடக்குது. ஆனால் அந்த மாதிரி பலி கொடுக்கறது இல்லை. எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்துடுவாங்க, இல்லைன்னா ஒரு பூசணிக்காய் பலி கொடுத்துடுவாங்க. அது அது அந்த மாதிரி முறையில். ஆனால் வெளியிலெல்லாம் காளி கோயிலெல்லாம் பலி கொடுப்பாங்க. அது பாரம்பரியமாக வந்திருக்கும். இந்த ஜெகநாதர் சுவாமி கோயிலில் இருக்கிற அந்த அம்பாள் துர்கைக்கு பலி கொடுக்குது. அங்கே துர்கை இருக்கிறன்னா அங்கே சிவபெருமான் தானே இருப்பார் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எனவே அது அம்மாவுடைய காட்சியில் அப்படி நமக்கு ஜெகநாதர் தான் நமக்கு நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த கான்டெஸ்டில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை சொல்லுவாங்க, அந்த சீடர் அப்போ சொல்லுவார், அம்மா ஒரு காலத்தில் அது புத்தர் கோயிலாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் புத்தர் கோயிலாக இருந்ததுக்கு அப்புறம் சங்கராச்சாரியர் அதை சிவபெருமான் சிவன் கோயிலாக மாற்றி கொடுத்தாரு. பிற்காலத்தில் மறுபடியும் வைணவர்கள் ஒரு வேவ் வரும்போது அது ஜெகநாதர் கோயிலாக மாற்றப்பட்டது. இதெல்லாம் சொல்கிறாங்க. சாமி விவேகானந்தரும் அதை சொல்கிறார். ஆரம்பத்தில் அந்த பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு புத்தர் கோயிலாக இருந்ததுன்னு விவேகானந்தர் சொல்கிறார். 7ஆம் வால்யத்தில் கம்ப்ளீட் வருஷத்தில் அது வருது. இப்போ நம்ம எதை நம்பிடுது? எல்லாமே ஒரே இறைவன் தாங்கிறத நம்ம நம்பிட்டு போயிடணும் இல்லைங்களா? ஸோ இதை பற்றி எல்லாம் பேசும்போது அப்புறம் அந்த கண்டினியூட்டியை சொல்லுவாங்க. அந்த சீடர் சொல்கிறாரு, அம்மா எது எப்படியோ அந்த காலத்தில் இந்த முஸ்லீம் படையெடுப்பில் ஏகப்பட்ட கோயில்களுக்கு நிறைய சேதம் ஏற்படுத்திட்டு போனாங்க. அது இன்றளவும் சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. எவ்வளோ முடியுமா பண்ணியிருக்காங்க. ஏமா இப்படிலாம் ஆயிருக்கு? ஒரு கோயிலில் அவங்க படையெடுத்து வர்றானுங்கிற அங்கே இருக்கிற அந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே பூஜை பண்ணுறாங்க. அவங்க அங்கேயும் வர்றதா நினச்சி அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி இங்கே அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்கிறார், பிருந்தாவனத்தில் ஃபேமஸாக இருந்த கோவிந்தஜி கோயிலில் படையெடுத்து வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு ஜெய்ப்பூருக்கு போகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பாதுகாப்பான இடம், அந்த ராஜபுத்தன அரசாட்சி இருந்தது, அங்கே கொண்டு போகிறாங்க.
அவங்க படையெடுப்பு கொஞ்சம் அது விலகி போனதுக்கப்புறம் அந்த கோயிலிருந்து அதை திருப்பி பிருந்தாவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பூஜாரிங்க அவங்க இல்லை இங்கேயே இருக்கட்டும் நம்ம தரமாட்டோன்ட்டாங்க. ஸோ அப்போ அந்த பூஜாரிக்குள்ள சில பிரச்சனை வந்தது பிருந்தாவனத்தில். அப்போ ஒரு அசிரீரி வாக்கு கேட்குது, நீங்கள் இன்னொரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கோ, நான் இங்கேயும் வசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசிரியர் கேட்டதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பிரதிஷ்டை பண்ணி பகவான் இன்றளவும் கோவிந்தஜி கோயில் ரொம்ப ஃபேமஸான பிருந்தாவனத்தில். இதே மாதிரி குஜராத்தில் இருக்கிற சோமநாதர் கோயிலில் 17 முறை முஸ்லீம் படையெடுத்து அவ்வளோ அழித்து செல்வங்கத்தில் கொள்ளடிச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சீடர் கேட்க, ஏம்மா கடவுள் நினச்சிருந்து இதெல்லாம் தடுத்திருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இறைவனுடைய லீலை யார் அறிவாரப்பா, அந்த டைமில் அப்போ மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கணும்னு இருந்திருக்கும். பட் கடவுளை அவங்க முழுக்க ஒழிச்சிட முடியுமா? அவங்க என்ன தான் பண்ணாலும் தெய்வ சக்தி இருக்க தான் செய்யும், மீண்டும் மீண்டும் மீண்டு எழுந்து வரும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அம்மா அந்த சீடர் கேட்குறாரு, அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, இதுக்காக நிறைய வினைகளை தீய வினைகளெல்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் சாதாரண மக்களுக்கும் இந்த நல்வினை தீவினைகளுடைய கஷ்டங்கள் வந்து போகுமா அம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாருப்பா, சுக துக்கங்களுக்கெல்லாம் நமது செயல்களே காரணம். குருதேவரும் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அம்மா சொல்கிறாங்க, குருதேவர் பற்றிய ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க. அவருடைய அண்ணாவுக்கு ராம்குமாருக்கு ஒரு முறை உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. ஜன்னி ஒரு குறிப்பிட்ட நோய். அந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கள் அவர் அளவு மீறி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ண, அது குடித்தா அவருக்கு உடம்புக்கு ஆபத்துன்னு. அது ஏதோ அந்த காலத்தில் ஹோமியோபதி மருந்து தான் எச்சரிக்கை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த குருதேவரை பக்கத்தில் காவல் வைப்பாங்க, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு அந்த அண்ணா அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிப்பார் டம்ளரில். குருதேவர் உடனே பார்த்து போய் உடனே தண்ணி பிடுங்கிடுறாரு. அப்போ அந்த அண்ணா சொல்கிறாரு, என் தொண்டை வறண்டு உயிர் போகிற மாதிரி இருக்குது, என்னை தண்ணி சாப்பிடாம இந்த இது தடுத்துட்டியே, நீயும் உனக்கும் அப்படி ஒரு நிலைமை தொண்டையில் தண்ணி சாப்பிடாம நீ கஷ்டப்படுவேன்னு ஒரு வார்த்தை தெரியும்னு சொல்லிவிடும். அந்த நேரத்தில் அப்படி ஒரு கோபம். அப்போ குருதேவர் உடனே, அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, நான் வேணும்னு பண்ணலையே, டாக்டர் எச்சரிக்கை செஞ்சாங்க, உன்னோட உயிருக்கு அது ஆபத்துன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்போது அண்ணா கண்ணீர் விட்டு சொல்கிறார், என்னப்பா நானும் தெரியாமல் தான் சொல்லிட்டப்பா, அந்த வேதனையில் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, இதனுடைய வினை அனுபவித்து தான் தீரணும், நான் என்ன பண்ணுறது, பகவான் பார்த்துப்பாருன்னு எனக்கு சின்ன வயசில் நடந்தது. அது ஆக்சுவலி பிற்காலத்தில் குருதேவருக்கு தொண்டையில் புண்ணு வந்தது, கேன்சர் எல்லாம் ஆகியிருந்தது. அது ஒரு பார்ட் ஆஃப் இது. என்ன அப்போது அம்மா சொல்கிறாங்க, 396 பக்கத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கே இப்படி என்ன சாதாரண மக்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க குருதேவர்கிட்ட. அப்போ குருதேவர் சொல்கிறாரு, இந்த பாருமா, என்னுடைய அண்ணா ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா, அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நடக்கும், சாதாரண மக்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துடுமா என்ன? குருதேவர் சொல்கிறார், அம்மாவுக்கு சொல்கிறேன், ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். அப்போ ஒரு ஞானியோட ஒரு மகான்கள் அவங்க நல்லது சொன்னாலும் நல்லது நடக்கும், யாருக்காவது ஏதாவது ஒரு சரியில்லாதவங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா, நீ இப்படி ஆகிப்போ, நீ பண்ணுற தப்புக்கு இப்படி தான் ஆகிப்போவே அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். பட் சாதாரண மக்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துவிடுமே என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம பொதுவாக பார்க்குறோம் இல்லையா, ஸ்லம்முலெல்லாம் மற்ற இடத்துல தெரியல, ஸ்லம்முலெல்லாம் எப்போ பாரு ஏதாவது கொலாயடி சண்டைன்னு சொல்லிட்டு நீ அப்படி ஆகிப்போடு இப்படி இதெல்லாம் போகும்போதெல்லாம் நமக்கு தெரியும். கிராமத்துலலாம் இது ரொம்ப சகஜம். பட் எல்லோரும் நார்மலாக தான் இருக்காங்க.
ஆனால் கஷ்டமும் பட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா அம்மா சொல்கிறது, அந்த தபஸ்விகள் சொல்கிற வார்த்தை வந்து முழுசாக அது தகுந்த மாதிரி பலன் தரும், மற்றவங்களுக்கு உள்ளது. ஆனாலும் அவங்க எது சொன்னாலும் அது பலன் தந்தே தீரும் அப்படிங்கிற நம்ம சாஸ்திரங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஒரு ரிஷி இன்னொருத்தருக்கு சாபம் போடுறாரு, அவர் திருப்பி சாபம் போடுறாரு. இந்த மாதிரி நம்ம துர்வாச முனி நிறைய இடங்களில் நிறைய பேர் சாபம் போட்டிருக்கு. ஆனால் கடைசி அது என்ன ஆகுது, அது ஏதோ ஒரு ரூபத்தில் நல்லதில் போய் முடிச்சிடும். ஸோ அந்த வகையில் அம்மா சொல்கிறாங்க, இருந்தாலும் கர்ம நியதிகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதனால அம்மா சொல்கிறாங்க, எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அது இல்லாமல் எப்போதுமே பகவானுடைய சிந்தனையில் இருந்து பகவானை சரணடைஞ்ச மக்களுக்கு இதெல்லாம் குறையும், இதனுடைய தாக்கமும் குறையுங்கிற அதுக்கு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் நம்முடைய ஜப தியானெல்லாம் பண்ணுறதுனால இந்த வினைகள் எல்லாம் குறையுமே. ஈவன் நம்ம எதை தப்பு பண்ணியிருந்தாலும், நமக்கு சில கர்ம வினைகள் இருந்தாலும் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படின்னா இந்த சாதனை மூலியமாகவும் ஜப தியானத்து மூலியமாகவும் குறைஞ்சிடுவானா கண்டிப்பாக குறையுங்கிறாங்க அம்மா. அம்மா சொல்லுவாங்க, பாரு, நமக்கு பெரிய ஒரு கலப்பை குத்தி கால் போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த ஜப தியானத்தால், இறை சிந்தனையால் அது சின்ன ஒரு முள் குத்தி சின்ன ரத்தம் வந்து அதோட முடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஏதோ தப்பாக இருந்தாலும், தப்பு பண்ணியிருந்தாலும், சபம் நமக்கு இருந்தாலும், இது இந்த அளவுக்கு ஜப தியானம் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலைக்கு வரும்போது அதனுடைய தாக்கம் குறையுங்கிறத எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்கிறாங்க பாரு. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இறையருளுங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் லிமிட் பண்ண மாட்டார். ஆள் தயாராக இருக்காராங்கிறத பார்க்குறாரு பகவான். அனுகிரகம் பண்ணுன்னு நம்ம வேண்டி உண்மையிலே கண்ணீரோடு வேண்டும்போது இறைவன் அதை தான் பார்ப்பார். இவன் தயாராக இருக்கா, இவருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் அது வந்து நமக்கு சேர்ந்துடும். அதன் மூலமாக அந்த வினைகள் வந்து அளவு மீறின வினைகள் இருந்தால் அதில் குறைஞ்சி போகுதுங்கிறதுக்கு அம்மா சொல்கிறாங்க. அதனால் அந்த ஜப தியானத்துடைய இம்பார்ட்டன்ஸை அம்மா கொடுக்குறாங்க பாருங்க. அப்புறம் அம்மா கிட்ட இந்த சீடர் கேட்குறாரு, அம்மா வந்து அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் கடைசி வரைக்கும் ஏதோ சின்ன புக்கு வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன புக்குன்னா ராமாயண புக்கு. ஸோ அப்போது இவன் சீடருக்கு, அம்மா நான் அப்பப்போ பார்க்குறேன், நீ ராமாயண புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கியே, நீங்கள் படிக்கிறதில்ல எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அம்மா சொல்கிறாங்க, இதை பார்ப்பா, சின்ன வயசில் நான் காமர்பூரில் இருக்கும்போது குருதேவருடைய அண்ணன் பொண்ணு அந்த லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், நானும் அவளும் படிப்போம். அதுக்கும் முன்னால் என்னுடைய தம்பிமார்கள் பிரசன்னா, காளி, இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த காலத்துலேயே ஸ்கூலுக்கு போகணுங்கிறது ஒரு தெளிவோடு அம்மா இருந்திருக்காங்க. நான் ஒரு கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கு என்னை அனுப்பலை. ஆனால் நான் குருதேவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் காமார்பூரில் வந்து தினமும் சின்ன ஒரு 2 புஸ்தகம் வச்சுட்டு படிக்கிறோம். அந்த பொண்ணு லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போய் படித்து வந்துட்டு எனக்கு அதெல்லாம் சொல்லி தருவா. நானும் ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கொஞ்ச நாள்லேயே என்ன ஆச்சுன்னா, அந்த ஹிருதயன் குருதேவருடைய சேவக் வந்து என் புஸ்தகத்தை பிடுங்கிட்டான். இப்படியெல்லாம் நீங்கள் புஸ்தகம் படிக்க கற்றுக்கொள்வீங்க, இன்றைக்கி இந்த புஸ்தகம் படிப்பீங்க, நாளைக்கு நாவல் படிப்பீங்க, ட்ராமா படிப்பீங்க, எல்லாம் கெட்டு போயிடுவீங்க, நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிட்டா. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த லக்ஷ்மி புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு போகும்போது அவள் சொன்னா, அப்படியெல்லாம் நடக்காது, நான் தரமாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் படிக்கிறேன்னு சொன்னான். ஏன்னா அவள் அந்த வீட்டு பொண்ணு. ஆனால் எனக்கு என்ன பண்ண, எதிர்த்து பேச முடியல, பிடிங்கிட்டு போயிட்டேன். ஆனால் நான் யாருக்குமே தெரியாமல் ஒரு புஸ்தகம் தனியாக வாங்கி வச்சு நான் படித்தேன். அம்மா பாரு எந்த அளவுக்கு அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த காலத்தில் 1850களில்
அம்மா வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் தட்சிணேஸ்வரி இருக்கும் போதெல்லாம் முடியும் போதெல்லாம் நான் ஏதாவது புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு மனசுக்கு அது ஒரு சந்தோஷம். பொதுவாக எந்த புக்கான்னா ராமாயண புஸ்தகம் படிக்கிறேன். அவதாரங்கள் தானே, இதுலேயும் இதெல்லாம் ஒரு லீலை. நமக்கு எதுக்குன்னா இது இந்த இதில் இதுக்கான முக்கியத்துவம் இருக்குங்கிறதுக்கு காட்டி கொடுக்குறாங்க தான் படிக்கலாம். ஸோ அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு முறை இந்த அம்மாவுடைய தம்பி பொண்ணு நளினி அவங்க ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறாங்க. ஆச்சாரம்னா அளவு மீறி ஆச்சாரம் பார்ப்பாங்க. ஒரு முறை பாத்ரூமுக்கு ஏதோ போயிட்டு வந்தாலும் குளிப்பாங்களாம்மா, கங்கையில் போய் குளிக்கணுமாம்மா. அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஒரு முறை அவளுக்கு உடம்பும் சரியில்லை, ஏதோ பாத்ரூம் போய் வந்துட்டு கங்கைக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஈரத்தலையோடு வந்து நிற்கிறேன். அம்மா கேட்டேன், என்னம்மா குளிச்சுட்டு வர, கங்கையில் குளிச்சுட்டு வர? ஆமாம். ஏன் குளித்தேன்? இல்லை, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். ஏம்மா இப்படி பண்ணுற? கொஞ்சம் கங்கை தண்ணியாவது தெளிச்சிருந்த பரவாயில்ல, உனக்கு உடம்பு வேறு சரியில்லை. ஒவ்வொரு முறையும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தால் அந்த உடம்புக்கு ஏதாவது வந்தால் யாரும்மா, உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னா அவன் பொண்ணு கேட்க மாட்டேங்குது. ரொம்ப பிடிவாதம். அப்போ அம்மா சொல்கிறான் அவளுக்கு, நீ இப்படியெல்லாம் வாழ்க்கை இப்படியே இந்த அளவுக்கு ஒரு அளவு மீறி ஒரு பிடிவாதம் ஆச்சாரம் பண்ணால் நாளைக்கு உனக்கு தான் அம்மா கஷ்டம் அம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்தவன் ஒரு முறை தட்சிணேஸ்வரி ஜெயராம்பாடியில் ஏதோ காக்கா இது பண்ணிடுச்சின்னு சொல்லி ராத்திரியில் அவள் வீட்டில் வெளியில் நின்றுட்டான். அங்கே வந்து ஒரு ரிவர் இருக்கும் பக்கத்தில், ஆமோதர் ரிவர் மாதிரி இருக்கு. அவள் அங்கே ராத்திரியில் அங்கே போய் குளித்து வர்றதுக்கு நடுராத்திரி ஏதோ வெளியில் போய் வந்திருக்கா, காக்கா ஏதோ அசிங்கப்படுத்திடுச்சின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க வீடு வாசலில் இருந்தான். டிசம்பர் மாதம்லாம் அங்கே வந்து 2 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு இது பண்ண அம்மா எவ்வளவோ கெஞ்சி போனாங்க. கடைசி அந்த உள்ளே வரமாட்டேன்ச்சு, குளிக்காமல் வரமாட்டேன்ச்சு. அதனால் அவன் மறுநாள் குளித்து வர்ற வரைக்கும் அம்மாவும் வெளியில் அவரோடு நிற்கிறதாயிப்போச்சு. ஸோ இதெல்லாத்தையும் அம்மா பிற்காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஆச்சாரம் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும், பட்டு அதுவே ஒரு மக்களுக்கு சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்து போகிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை அம்மா சொல்லி அப்போ சொல்கிறாங்க, அசிங்கங்கிறது என்னம்மா, எல்லாமே மனசை பொறுத்து தான் இருக்குது. சுத்தம் அசுத்தம் எல்லாமே மனத்தை பொறுத்து இங்கே சொல்கிறாங்க அம்மா. எல்லாமே மனத்திலேயே, சுத்தம் அசுத்தம் எல்லாம் மனத்தில் தான் உள்ளது. முதலில் சொந்த மனத்தை குறையுடையதாக செய்த பிறகுதான் மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லி சுமத்தி கொண்டு எல்லா இடத்திலும் குற்றத்தை காண்பார்கள். அந்த ஒரு பாவனை கூடாதுங்கிறாங்க அம்மா. பாருங்க, இங்கே சொல்கிறாங்க, நம்ம பொதுவாகவே ஒரு வீட்டில் ஏதாவதுன்னா நம்முடைய ஒரு பாணியில் அந்த ஒரு காரியம் நடக்கலைன்னா, வீட்டில் யாராவது பேச்சு கேட்கலன்னா, அது யார் மாமியாராகட்டும், மருமாகட்டும், பிள்ளையாகட்டும், அப்பாவாகட்டும், நம்ம என்ன பண்ணுறோம், மைண்ட்லேயே அடுக்கடுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அதை சேமித்து வச்சு நம்ம ஒரு அடுக்கடுக்காக ஒரு இமேஜ் பண்ணிடுறோம். அவங்க எது சொன்னாலும் அது தப்பு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. அதனுடைய தாக்கத்தால் என்ன ஆகுதுன்னா குடும்ப பிரிவினை ஆகிட்டு வந்துட்டுருக்குது. அம்மா இங்கே சொல்கிறாங்க பாரு, முதல்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து கொண்டு எந்த அளவுக்கு அதில் இருக்கிற நல்லது பார்க்க முடியுமோ ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது போனால் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம சொல்லலாம், குறைகளை சொல்லலாம், அது தப்பில்லை. ஆனால் பலருடைய ஆட்டிடியூட் எப்படின்னா, எல்லாமே அவங்க கண்ணில் படுறது எல்லாமே தப்பு, தாங்க செய்கிறது தான் கரெக்டுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து துன்பம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். அம்மா வீட்டில் பாருங்கள்,
அம்மா இது வெறுமனே சொல்லலை, அம்மாவுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை எல்லாத்த கடைப்பிடிச்சு தான் அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கட்டத்துலேயும் அம்மாவுக்கு சோதனையான கட்டம் தான் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே வீட்டில் கஷ்டங்கள் வேறு. நமக்கு அம்மாவுடைய வாழ்க்கை தெரியும். அம்மாவுடைய தாய் 4 வீட்டில் வேலை பண்ணி வீட்டை கவனிச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவும் சின்ன வயசில் என்ன பண்ணுறான், இந்த மாட்டு சாணிகள் எல்லாத்த ஒரு சின்ன பட்டி மாதிரி பண்ணி அது கிராமங்களில் விறகாக விற்கிறாங்க, வரட்டின்னு சொல்லி. அதை விற்று அம்மா கூட அதை ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தாங்க. சின்ன வயசில் அவ்வளோ சிரமத்தில் அம்மாவுடைய தம்பிகளை பார்க்க வேண்டிய அந்த கடமை. அதுக்கப்புறம் குருதேவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து, குருதேவர் 886 அப்புறம் குருதேவர் சொல்லியிருந்தார், இந்த பாரு, வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீ யாருக்கிட்டேயும் நீயா கையேந்தாத, உனக்கு உதவி வரும்போது வேணுங்கிற அளவுக்கு நீ உதவி எடுத்துக்கோ, யாருக்கிட்ட நீ கையாந்தாது அப்படின்ட்டா. அதை மனசில் வச்சுக்கொண்டு அம்மா என்ன பண்ணாங்க, காமர்புகூரில் ஒரு சின்ன இடம், அது குருதேவர் பேரில் இருந்த இடத்துல சின்ன கீரை போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு நெல் போட்டு அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி, உப்பு போடுறதுக்கு உப்புக்கு காசு இல்லாமல் இருந்தாங்க. அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு 2 வருஷம் ஒரே ஒரு புடவையை கொடுத்துக்கிண்டு அம்மா ஜெயராம்பாடியில் தங்கியிருந்தாங்க. யாருமே உதவிக்கும் வரல, ஆள் வரல அந்த கட்டத்தில். அப்போ கூட அம்மா யாரையும் குறை சொல்லலை, யார் மேலேயும் இது சொல்லலை. ஒரு 7 ரூபா குருதேவருடைய பேரில் தட்சிணேஸ்வர் கோயிலிருந்து அம்மாவுக்கு வந்துட்டு இருந்தது. அதையும் ஒரு 2 மாதத்துல நிப்பாட்டிட்டாங்க. அந்த காலத்தில் இந்த 7 ரூபாங்கிறது அது பெரிய விஷயம். குருதேவர் அத்தனை வருஷம் அங்கே சேவை பண்ணதுக்கு அது பென்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. அதுவும் போச்சு. ஒரே ஒரு ஆறுதல், அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு மூத்த ஒரு அம்மா பாட்டி அப்பப்பா ஏதாவது கொண்டு கொடுப்பான், கொஞ்சம் பேசுவான். அந்த 2 வருஷம் அளவு மீறி கஷ்டத்தையும் அம்மா பட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அம்மா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் கல்கத்தாவிலேருந்து சாரதானந்தர் உட்பட மற்றவங்களாம் போய் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய தம்பிமார்கள், இந்த ராதுவுடைய வருகை, இது ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்கு சிரமத்தை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அம்மா பல இடங்களில் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு நாளும் பகவானுடைய சிந்தனை இல்லாமல் இருந்ததில்லை. எப்போதுமே என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு ஆனந்த குடம் எப்போதுமே ததும்பிய, ஆனந்தத்தில் ததும்பிய குடம் மனசுக்குள்ளே இருக்கிறது எப்போதும் நான் உணர்றேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு அம்மாவுக்கு தான் தெரியும். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கஷ்டம் எக்ஸ்டர்னல் இருந்தாலும் எப்போதுமே மனதுக்குள்ளே ஆனந்த குடம் ததும்பி இருந்ததை நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாளும் அந்த தெய்வ சிந்தனை நான் தவறுனதில்லை. இதுக்கெல்லாம் என்னுடைய பெற்றோர்களும் குருதேவர வழிகாட்டுதலும் காரணமாகிற அம்மாவே பராசக்தி இருந்தாலும் அவங்க யாருடைய இதில் வந்திருக்கேங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல பொறுமை, எல்லையற்ற பொறுமை இருக்கும்போது அதுக்கான பலன் வந்தே தீருங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொறுமை வர்றதுக்கு என்ன வேணும்னா, அது முன் ஜென்மத்தில் நிறைய சாதனைகள் பண்ணியிருந்தால் அது இந்த ஜென்மத்தில் அதுக்கான ஒரு குணங்கள் நம்ம கூடவே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த ஃப்யூச்சரில் நம்ம இப்படி இருக்கணுங்கிற நினைச்சு, அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சர் இருக்கோ இல்லையோங்கிற நமக்கு தெரியல. குருதேவர்கிட்ட வந்தவங்களுக்கெல்லாம் முக்தின்னு தான் நம்ம நம்புகிறோம். இருந்தாலும் சொல்கிறத நம்ம சொல்லலாம். நல்லது இருந்தால் நல்லது செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீவினை சேருங்கிற மாதிரி அது எல்லாருமே நமக்கு பழமொழியிலிருந்து இருக்குது.
அதனால் நம்ம இப்போது ப்ரெசண்ட்டில் நமக்கு நம்ம சுயநலவோடு இருக்கும்போது என்ன காரியம் பண்ணுறோமோ அது யாரையும் பாதிக்காமல் துன்புறுத்தாமல் இருக்கணும். அது நல்ல காரியங்களாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். இது நம்ம கையில் இருக்குது இல்லையா? இது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், நமக்கு முடிவு பண்ணலாம். தப்பு இருந்தாலும் அது பக்குவமாக சொல்கிற விதத்தில் நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். நாமளே பனிஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம வேண்டாம். குருதேவருடைய கருத்து, அம்மாவுடைய கருத்து. ஸோ ஆகவே நமக்கு இந்த வாழ்க்கை முறைக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் 1 by 1 அம்மா எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமும் அந்த சீடர் சொல்கிறார், அம்மா நீ இவ்வளோலாம் சொல்கிற, நாமளும் ஏதோ ஜப தியானம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறோம், ஆனால் ரொம்ப நல்லா பண்ண முடியல, சரியான ஜப தியானம்லாம் பண்ண முடியல அப்படின்னு. கொஞ்சமாவது நீ பண்ணுறிய இல்லையாப்பான்னு, ஏதோ அரை மனசோடு பண்ணுறாம்மாங்கிறார் சீடர் சொல்கிறார். புக்கிலெல்லாம் எழுதியிருக்கு. அம்மா சிரிச்சுக்கிட்டு, இந்த பாரு, நீ எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, உண்மையிலேயே பகவானுடைய சிந்தனையில் நீ இருக்கணும்னு நீ விரும்பினா குருதேவர் உன்னை தாங்கி பிடிச்சி விடுவார் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை இந்த கத்தி முனியில் நடக்கிற மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்படின்னா அந்த அளவுக்கு எப்போதுமே எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லா கட்டத்திலையும் சீராக இருந்துடும்னு நம்ம சொல்லவே முடியாதுங்கிறாங்க. ஒரு சிலர் அதிர்ஷ்ட மக்களுக்கு மட்டும் அது சாத்தியம். அவங்க யாருன்னா அவங்க எந்த ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்கிறவர்கள், இறை சிந்தனை மட்டுமே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். மற்றவங்களுக்கு சாதாரண குடும்ப மக்களுக்கு எல்லா ரூபத்திலையும் ஏதோ ஒரு சிரமம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே அது சொல்கிறாங்க, கூறிய கத்தி முனி நடப்பது போல் இருக்கிறது குருதேவர் சொல்லுவார். ஆனால் அவரை சரணடைந்து விட்டால் அவர் கைகளில் தாங்கி செல்வார் நம்மளே அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த லலித் பாபுன்னு அம்மாவுடைய இன்னொரு சீடர் வர்றார். அம்மா அதெல்லாம் சரிதான், மரணத்துக்கு பிறகு அவர் கையிலே தாங்கி கொள்வதில் என்ன நன்மை நமக்கு? நம்ம செத்து போனதுக்கப்புறம் அவர் கையில் தாங்கிடுறாருன்னு என்ன நன்மை? இப்போ உயிரோடு இருக்கும்போது அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம உணர்ந்தால் தானே பலன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு அரேபியன் இதில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப தூரமாக நடந்து போகிறாரு. வழியில் ரொம்ப சிக்கல்கள் நிறைந்த இடம். அவர் பகவான் மேலே பாரத்தை போட்டு போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார். அப்போ மனசுக்குள்ளே ஒரு அசிரீரி கேட்குது, நீ இறை நாமத்தை எடுத்துக்கொண்டு நீ போ அப்படிங்கிறார். அப்போது அதை நான் எப்படி நான் கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு அசிரீரி கேட்குது. அதை நான் எப்படி நம்பணும்? அது எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, நீ போகும்போது பக்கத்துலேயே இன்னொரு மிதியடி, இது மணலில் போகிறாங்க, உன்னுடைய பாதத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு பாதம் அச்சு வந்துக்கிட்டே இருக்கும், நீ போ அப்படிங்கிறார். அவர் நல்ல பக்தர். சரின்னு சொல்லி அந்த இறை நாமத்தை ஜபிச்சு கொண்டு போகிறாரு. பக்கத்துலேயே இன்னொரு நடந்த மாதிரி ஒரு அச்சு வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்த கடக்க வேண்டி இருந்தது. அவருக்கு பயம் வந்துடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவர் நடக்க ஆரம்பிப்பார். சரி, எப்படி கடவுள் இருக்கார் தானே அப்படின்னு கூடவே வர்றாருன்னு அப்போ திரும்பி பார்க்குறாரு. அங்கே அந்த அச்சு இல்லை, அந்த ஃபுட் பிரிண்ட் இல்லை. அவனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடுது. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் கூட வந்தவர் இப்போது அவர் கூட இல்லைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளித்து போயிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட முடியிற நேரத்துக்கு வர்றாரு. ரொம்ப கஷ்டத்தில் இது பண்ணுறாரு. அப்போ மறுபடியும் பார்க்குறாரு, பக்கத்தில் இன்னொரு அந்த ஸ்டெப்ஸு வந்துட்டுருக்கு. அப்போ இவர் கேட்குறாரு, கேட்குறாரு, நான் கஷ்டமான நேரத்தில் கூட இல்லாமல் போயிட்டீங்களே,
எனக்கு ஓரளவு கஷ்டம் இருக்கும்போது கூட வந்து எனக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய பாதை இது இல்லையே, என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். அப்போ அந்த இறைவன் ஒலி கேட்குது, இல்லைப்பா நீ ரொம்ப கஷ்டப்படும் போது நீ பார்த்தா அந்த இம்ப்ரெஷன் வந்து அது உன்னுடையது கிடையாது, அது என்னுடையது. நான் உன்னை கையில் தாங்கிட்டு நான் தான் நடந்து வந்தேன். அந்த சிங்கிள் ஸ்டெப்ஸ் யாருதோ அது என்னுடைய ஸ்டெப்ஸ். அப்பா உனக்கு அதுக்கு மேலே உனக்கு நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நான் உன்னை தாங்கி வந்தேன். அந்த ஸ்டெப்ஸு என்னுடைய ஸ்டெப்ஸு. இப்போ ஓரளவு உனக்கு அந்த இது வந்துடுச்சு, அதனால் உன் கூட தானே பக்கத்தில் நீ நடக்க ஆரம்பிச்சிருக்க, நானும் கூட நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா சொல்கிறாங்க, எப்போ நமக்கு ரொம்பவே முடியலையோ நம்ம பாரதத்தை சுமந்துக்கிட்டு நம்மளை சுமந்துக்கிட்டு இறைவனே நம்மளை வழிகெடுத்துட்டு போயிடுறாரு. நீ ஏன் பயப்படுறேங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டாக டேட் வைஸாக கிடைச்சதுனால ஒரு நம்பிக்கை. பகவான் இருக்கிறாரு, குருதேவர் இருக்கிறாரு, தேவையான நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி வருங்கிறதுக்கு இதெல்லாம் நம்பிக்கை. நம்ம ஏதோ சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு, அது நிஜமாக பொய்யோங்கிற சந்தேகம் சில பேர் அப்படி இருப்பாடு. அப்படி கிடையாது. சாஸ்திரங்களும் உண்மை, இதெல்லாம் இவங்களுடைய அருள் வாக்கு, ஒரு அபய வாக்கு கொடுத்தது எல்லாமே தெளிவுபட உண்மை. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாரு. அவன் கேட்குறாரு, அம்மா மரணத்துக்கு பிறகு கையில் ஏந்தி கொள்வார், அது என்ன பெரிய விஷயம், உடம்புடன் இருக்கும்போதே செய்தால் அல்லவா அது நல்லதுங்கிறார். இந்த லலித் பாபு கேட்குறாரு. அம்மா அப்பா சொல்கிறாங்க, இப்போதும் அவர்தான் கைகளில் ஏந்திருக்கிறார், மிக அருகிலேயே உள்ளார், அவர் தாங்கி பிடித்திருக்கிறார். மறுபடி கொஸ்டின், உண்மையாகவே எங்களை தாங்கி பிடித்திருக்கிறாரா? பாருங்க, விடவே மாட்டேங்கிற சந்தேகம். அன்னை, ஆமாம் அவர் தாங்கி பிடித்திருக்கிறார். மறுபடி கேட்குற, உண்மையாக தாங்கி பிடித்திருக்கிறாரா? எவ்வளோ சந்தேகம் பாருங்க. நாமளும் நேரம் முன்னால் இந்த ட்ரெயின் வந்துடுமான்னு பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்ட மாதிரி, ஏன்னா இந்த பஸ்ஸு வந்துடும் இல்லையா, 21G வந்துடுமான்னு யாராவது போகிறவங்க ஒரு முறை கேட்டால் நமக்கு அவங்க கடைக்காரர் சொல்லுவார், வருவோம்ப்பா அப்படிம்பாரு. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நான் போய் கேட்பேன், சார் இங்கே தானே சார் வரும். ஸோ அந்த ஒரு சந்தேகம் பாரு, இங்கே 3 வாட்டி கேட்குறாரு. அப்பா அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சந்தேகம், உண்மையாகவே சொல்கிறேன், அவர் தாங்கி பிடித்திருக்கிறார். பக்கம் 402 இதை சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அது கேட்டு சத்தியமாக வாங்குறாரு பாருங்க. இவ்வளோ கேட்டுட்டு, அம்மா சத்தியமாக சொல்கிறப்பா அவர் தாங்கி பிடித்திருக்கிறாரு. அவரை நம்பி வாழ்கிறவங்களுக்கு எப்போதுமே துணை இருப்பார், இதில் சந்தேகமே கிடையாதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் நாம் இனிமேல் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நேர்மையான வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அது எதுவானாலும் பரவாயில்ல, நமக்கு அதனால் லாபமோ நஷ்டமோ பரவாயில்ல, நேர்மையான வாழ்க்கையில் தான் நம்ம ஆனஸ்டாக இருப்போம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண நாளிலிருந்த என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தாங்கிப்பாங்கங்கிறத நம்ம ஒரு இது கொடுக்கணும். அந்த அம்மா மேலே இருக்கிற பாட்டே அப்படி தானே, ஆரம்பத்தில் இந்த ஸ்லோகமே அப்படி தான். அம்மா எப்படிப்பட்டவன், அம்மாவுடைய விழிகள் அது அருள் தரும் விழிகள், அம்மாவுடைய மொழிகள் அது அமுத மொழிகள், அம்மாவுடைய பார்வை அது கருணை பார்வை. அதனால் என்ன ஆகுது, கருணைதான் உன் வழிகள், அவனுடைய கருணை வழிகள். அதனால் என்ன ஆகுதுன்னா, கலைந்துடும் வரும் வழிகள் அப்படிங்கிற இது அம்மா மேலே இருக்கிற அந்த பிரார்த்தனை. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு முறை அம்மாவை பார்க்கும்போது, அம்மா ஃபோட்டோ பார்க்கும்போது அது நமக்கு மனசார நம்ம அதை ஃபீல் பண்ணணும். அம்மா நீ இருக்க, உன்னுடைய பார்வை கருணை பார்வை என் மீதும் படட்டும், உன்னோட அமித மொழிகள் எனக்கும் உதவியாக இருக்கட்டும், நீ காட்டுற வழிகள் எனக்கும் நல்லது நடக்கட்டும், என் மீது வர்ற பழிகள் அது விலகி போகட்டும். இப்படி நம்ம பிரார்த்தனை செய்து அதையே ஒரு ஹேபிட் பண்ணும்போது சூழ்நிலை காரணமாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் பகவான் தாங்கிப்பார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு
நம்பிக்கையும் ஒரு அபயவாக்கும் கொடுத்த தெய்வங்கள் தங்கள் வாழ்க்கையிலேயே அதெல்லாம் கடைப்பிடித்து வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கட்டத்திலும் அம்மா வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சாதாரண விஷயம் ஆனாலும் அவங்களே ஒரு பராசக்தி இருந்திருந்தாலும் மக்களுடைய ஒரு நல்லதுக்காக ஒவ்வொரு முறையும் அதெல்லாத்தையும் கடைப்பிடிச்சிருக்காங்க. துர்கா பூஜைக்கு அப்புறம் வழக்கமாக ஜெகதாத்திரி பூஜை நடக்கும். அது மிகப்பெரிய ஒரு ஓல்டே பூஜை நடக்கும், சிறப்பான பூஜை. இந்த 9 நாள் துர்கா பூஜையுடைய சாரம் எல்லாமே ஒரே நாளில் ஜெகதாத்திரி பூஜையில் நடத்திடுவாங்க. வட இந்தியாவில் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த ஜெயராம்பாடியிலலாம் ஜெகதாத்திரி பூஜை நடக்கும்போது என்ன பண்ணுறான்னா, காலையிலேருந்து உபவாசம் இருந்து அதிகாலையை குளித்து அந்த பூஜைக்கு வேண்டுங்கிறதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அப்படியே அந்த ஓரத்தில் அம்மா நின்று பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த ஜெகதாத்திரிக்கிட்ட. அம்மா, இன்றைக்கி ஓல்டே பூஜை எல்லாம் நல்லபடியாக நடந்துடணும்மா, எந்த இடையூறு இல்லாமல் இது நடந்துடணும், தயவு செய்து அருள் புரிய வேணும் அம்மா சொல்லி அம்மா கண்ணீர் விட்டு அந்த சிலைகிட்ட நிற்பாங்க. சீடர்களெல்லாம் பார்க்குறாங்க. அம்மா வேத ஜெகதாத்திரி இருந்தாலும் அது ஏன் அப்படி சொல்லி காட்டணுன்னா, இப்படி இறைவன் மீது இப்படி தான் நம்ம பக்தி செலுத்தணுங்கிறதுக்கு. நாமளும் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, இல்லை ஒரு வீடு கிரக பிரவேசம் நடக்குதுன்னா எவ்வளோ சிரமங்களை தாண்டி அது நடக்குது. இல்லை ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எத்தனையோ நாளாக பிளான் பண்ணின்னு பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த லாஸ்ட் டேஸ் எல்லாம் வரும்போது என்ன நினைப்போம், இது என்ன ஆகிடுமோ தெரியல, மழை வந்துடக்கூடாது, பப்ளிக்கில் பஸ் ஸ்ட்ரைக் ஆகிடக்கூடாது, ட்ரெயின் எல்லாம் நல்லா ஓடணும், கரண்ட் கட் ஆகிட்டா என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன்னு சொல்கிறவங்க ட்ரெயின் கேன்சல் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஒன் பை ஒன்னாக நமக்கு அந்த சந்தேகமும் இதுவும் மாறி மாறி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கையாகவே நம்ம அறியாமலேயே பகவான் சரணடைஞ்சு விடுறோம். எப்படியாவது நல்லா நடக்கணும். அவர் வர்றேன்னு சொன்னவங்க வந்துச்சு. அந்த பையன் அமெரிக்கா வந்து வர்றேன்னு சொன்னால் அவர் வந்துருந்தோம் கண்டிப்பாக. பொண்ணு டெல்லியிலேருந்து வர்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு லீவு கிடச்சிடணும், டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. இங்கே எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடு, அந்த மண்டபத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இது லிஸ்ட் ஆஃப் ப்ரேயரு ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமலேயே அந்த கம்யூனிகேட் பண்ணது பகவான்கிட்ட. அது வரைக்கும் பகவானை நம்புகிறோமோ இல்லையோ கேஷுவலில் இருந்தால் அப்போ உண்மையிலேயே நம்புவோம். இது நம்ம மட்டும் இல்லை, யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஐயோ நான் கடவுள் இல்லைன்னு வேறு பப்ளிக்லெல்லாம் சொல்லிவிட்டேன், கடவுளே என்னை மன்னிச்சிக்கோ, இது நல்லா நடத்தி கொடுத்துடு. இது குவைட் நேச்சுரல். அந்த டிபெண்டன்சி, அந்த பகவான் மீது நம்பிக்கை, கம்ப்ளீட் சரண்டர் அங்கே வருது பாருங்க. அம்மா ஒவ்வொரு காரியத்தில் அப்படி ஒரு சரணாகதி சொல்லி கொடுத்துருக்கேன். துர்கா பூஜை நடக்கும்போது சரி, ஜெகதாத்திரி பூஜை நடக்கும்போது சரி, எப்படி போய் அம்மா நிற்கிறாங்கங்கிறது அது கண்கொள்ளா காட்சிங்கிறார் சீடர். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அதனால் ஒரு செல்வமோ ஒரு உயர்வோ வரும்போது அகங்காரம் வராமல் பார்க்குறது பெரிய தபஸ்யம். நமக்கு எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு நம்முடைய பக்தியில் தொய்வு ஏற்படாமல் பார்க்கறது அது தபஸ்யம். அதே மாதிரி துன்பங்கள் எப்போ பாருங்க ஏதோ கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, இனி பகவான் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் உபயோகலைன்னு உடஞ்சி போகாமல் இருக்கிறது ஒரு தப்பம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது கஷ்டம் வந்தாலும் பகவான் கூட இருக்கிறாரு, சுகம் வரும்போதும் பகவான் கூட இருக்கிறாரு. நம்பிக்கை இருந்துட்டால் வாழ்க்கையில் நம்முடைய பாதை தெளிவாக தெரியும். அதுக்காக தான் இந்த திருமூவர் மகான்கள் எல்லாம் வந்திருக்காங்க, நமக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த திருமூவருடைய அருளால், பெரியோர்கள் ஆசியால் நமது ஆன்மீக வாழ்க்கையும் சிறந்து நமது வாழ்க்கையில் நிம்மதியும் ஒரு முழு திருப்தியும் நமக்கு வாழ்க்கை அமைய வேண்டி திருமூவரிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.